அதிகமாக பாவனையாளர்களை கொண்ட டிக்டாக் வலைத்தளத்தில் பிரபலமாக பேசப்படக்கூடிய டிக்டாக் பாஸ் அவர்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சி தான் இன்றைய ஒளிபரப்பாக இருக்கிறது. அவரை இணைத்து அவர் எவ்வாறு இந்த டிக்டாக்கில் பிரபலமானார், எவ்வாறான சாதனைகளை டிக்டாக்கில் நிகழ்த்தி இருக்கிறார் தொடர்பாக அவரிடம் ஆராய போகின்றோம். முதலில் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் டிக்டாக் பாஸ். வணக்கம். இந்தியா நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஒரு டிக்டாக்ல பெரிய பிரபலமாக இருக்கிறீங்க. அதாவது எல்லாரும் பேசப்படுற ஒரு ஆளாக வந்துட்டீங்க டிக்டாக்ல. நீங்கள் எப்படி வளர்றதுக்கு நீங்கள் என்னென்ன இதுகள் செய்திருக்கீங்க, அதாவது இந்த டிக்டாக்ல வளர்ச்சி வந்து எந்த காலத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் டிக்டாக்ல எப்படியான வளர்ச்சியை சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்கு நேர்கள் வந்து எப்படி அறிமுகமாகிறாரு? நான் வந்து 2017 ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் 15,000 இருக்கு. 15,000 ஓகே. சொன்னா உங்களுக்கு விளங்கும் தானே? ஓகே விளங்குது. இப்போ லைக் வந்து என்னால சொல்ல முடியாது எவ்வளோ லைக் இருக்குன்னு சொல்லி. விளங்குது. நீங்கள் ஏன்னா நீங்கள் டிக்டாக் பிரபலம் இப்போது விளங்கிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க டிக்டாக். நான் உங்களை ஒரு பின்தொடர்பாளராக இருக்கிறேன். இப்போ நான் 6 ஐடி வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்களே 6 ஐடி யூஸ் பண்ணுறீங்க? 6 ஐடியிலே நான் கமெண்ட் பண்ணுவேன். இந்த டிக்டாக் பாஸ் அந்த இதுக்கு தான் கூடுதலாக போலீஸ்மார் கூட இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் நேர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 15 லைக் விழுந்தா அதில் 6 லைக் நீங்களே போடுறீங்க. அது 5 லைக் தான் கொடுக்கணும். 6 ஐடி தான் அதுக்கு மெயினான ஐடி தான் டிக்டாக் பாஸ். ஓகே. அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் வந்து இது போல பல ஐடிகளை உருவாக்கி இருக்கிறீங்க. ஐடி 5 ஐடியுமே காணணும்னு தான் நினைக்கிறேன். அதுலேயே ஃபாலோவர்ஸ் கூட இருக்கணும். அதோடய நிப்பாட்டம்னு பார்க்குறேன். மற்றது வந்து இப்போ உங்களோட ஃபாலோவர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறது, நீங்கள் வந்து ஏதாவது போஸ்ட் போட்டால் அதை வந்து நீங்கள் உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வந்து நேரம் முன்வைக்கிறாரு. முதல்ல வந்து அப்படி தான் ஷேர் பண்ணால் ஒருவரும் பார்க்குறாங்க. இல்லை அப்போ எந்த ஐடியிலேயே சுயமாகவே போட்டால் அது இயற்கையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து இப்போ நீங்கள் டிக்டாக்ல நேரடியில் போகிறது இருக்கா? அது டிக்டாக்ல அதான் கூடுதல் 4 மணி நேரம் அந்த டிக்டாக் லைவ் தான் கூடுதல். குறைஞ்சது ஒரு நாளையில 24 மணி நேரம்னா 4 மணி நேரம் டிக்டாக்ல செலவழிக்கும். டிக்டாக் லைவ்ல மாத்திரம் 4 மணி நேரம் இருக்கும். அதாவது நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இணைத்து வந்த டிக்டாக் பாஸ் ஒரு நாளையில 24 மணி நேரம்னா 4 மணி நேரத்தை டிக்டாக்காக செலவழிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன டைம் வச்சிருக்கீங்க? அப்படியே மத்தியானம் இரவு லைவ் போகிறதுக்கு வேலையும் செய்யணும்ன்றபடியா அது குறிப்பிட்ட டைம் சொல்லல. எந்த சினிமா வந்து எல்லாரும் போட்ட உடனே எல்லாரும் வந்துடணும். எந்த லைவ் வந்தோன்னா உடனே டிக்டாக் வாசந்தா பெரிய இதாங்க. சரி வாங்க. நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன வீடியோக்கள் செய்து போகிற பிளான் இருக்கிறீங்க, அல்லது நேரடியாகவே தொடர போகிறீங்க? நேரடியே தொடர்பும் போஸ்ட்டும் போட்டுன்னு தான் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 6 போஸ்ட் வந்து போடுறோம். ஒரு நாளைக்கு 6 போஸ்ட். மற்றது நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். நீங்கள் இப்போ கடைசியாக இறுதியாக போட்ட போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எத்தனை லைக் வந்துருக்கு? லைக் வந்து நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு 16 லைக் தான் விழுந்திருக்குன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. அது நீங்கள் ஒரு செகண்ட் தான் பார்த்துருக்கீங்க. ஒரு செகண்டுக்கு 16 லைக் நீங்கள் 24 மணி நேரத்துக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க அவருடைய லைக். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரி வீடியோக்கள் போட இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள் நேர்களுக்கு. இந்த மாதிரி போடுற ஐடியா இப்போ போட்டு கொண்டு இருக்கணும். அதே நேர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். ஓகே. அப்போ நீ கொஞ்சம் அதை சப்போர்ட் செய்தால் தான் நான் அதுக்கிட்ட முயற்சி செய்யலாம். மற்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேட்டே இன்னொரு கேள்வியாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க, உங்கள்ட்ட 15,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த 15,000 ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா? இப்போ நானும் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, நான் அவன் ஃபாலோ பண்ணாதான் அவைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. நான் ஒரு சப்போர்ட் முன்னுதாரணமாக இருக்கும். ஓகே. இந்த டிக்டாக் மட்டும் தானே நீங்கள் சமூக வலைத்தளமாக பாவிக்கிறீங்க, அல்லது ஃபேஸ்புக் யூடியூப்ல இருக்கிறீங்க? டிக்டாக் தான் நான் கூடுதலாக பாவிக்கிறது. ஃபேஸ்புக் வச்சுக்க அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே. அப்போ நீங்கள் டிக்டாக்கு தனியாக 4 மணி நேரம் பண்ணால் அந்த மேனிய வாட்ஸ்அப் அதுகளுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? வாட்ஸ்அப்புக்கு கோடெல்லாம் கதைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ டிக்டாக் லைவ்லேயே வந்து கதைக்கிறேன் நான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே. நீங்கள் இப்போ டிக்டாக் லைவ் வந்து போட்டால் கொஞ்சம் எத்தனை பேர் உடனே வரையணும்? டக்குன்னு போட்டால் ஒரு 3 பேர் வந்துக்கணும்னு சொன்னால் சில பேர் வேலையாக இருக்கும். எல்லாரையும் பார்க்க தானே வேணும். அப்போ அதை சொல்லல அது எத்தனை பேர் வரணும்னு சொல்லி. ஓகே. இப்போ நீங்கள் டிக்டாக் லைவ் போட்டால் இந்த காணொலியை எத்தனை பேர் பார்ப்பார்கள்? நாங்கள் எடுக்கிற இந்த காணொலியை
டிக்டாக்ல போட்டா இத்தனை பேர் பார்ப்பாரு. இப்போ டிக்டாக் லைவ் போய்கொண்டு தான் இருக்குது. இப்போ என்ன அப்ப நீங்க சொல்ல வராது இந்த காணொலியை நாங்க பதிவிட தேவையில்லை, நீங்களே லைவா கொடுக்குறீங்க. லைவ்ல போய்கொண்டு தான் இருக்கு டிக்டாக் லைவ். ஓகே ஓகே. நான் இப்போ உங்களோட கதைகளுக்காக தான் இந்த வாய்ஸ் கட் பண்ணி வச்சு கதைக்கிறோம். சரி சரி. அப்ப நீங்க டிக்டாக்ல பிரபலமானதுக்கு காரணம் வந்து நீங்க எந்த டைமும் டிக்டாக்ல இருக்கிறீங்க. இந்த நேரம் வந்து எனக்கு வேலை இருக்குன்னு தான், வேறு வேலையும் செய்யறேன், இதே செய்யலாது தானே. இது ஒரு சப்போர்ட்டிங்காக தான் செய்யறதுனா இப்போ முழு நேரமாக செய்யற ஐடியாவும் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்து தான் செய்யலாம். சரி சரி. உங்களோட முன்னேற்றம் இன்னும் தொடர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் எங்களோட டிக்டாக் வந்து எடுத்து பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் ஒரு இதை சப்போர்ட்டை தந்தீங்கன்னா தான் நாங்கள் மேலும் வளர்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகே, நன்றி. நன்றி. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் டிக்டாக் பாஸை அழைத்து அவர் எப்படி பிரபலமானார் தொடர்பாக இந்த நேர்காணலில் அவரிடமிருந்தே நேரடியாக அறிந்திருக்கின்றோம். அவருக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரங்கள் டிக்டாக்ல செலவிடுறார். இதே போல தான் நீங்களும் டிக்டாக்ல எவ்வளோ நேரம் செலவழிக்கிறது என்பதை கமெண்ட்ல செய்து மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.